மார்க்கத்தை விளங்குவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் இதான்: ஏதாச்சும் மார்க்கத்தில் ஒரு வேலை செய்யணும்டா அது பார்க்கணும். அல்லா தாலா கூறியிருக்கானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்களா, சஹாபா பெருமக்கள் இதை செஞ்சுருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா. இதுக்கு தான் சொல்லுவாங்க சஹாபாவுடைய வழிமுறை, சலஃபுடைய வழிமுறை. அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கணும், எது இருந்தாலும் சரி. அங்கே செஞ்சாங்களா, செஞ்சால் நம்ம செய்யலாம், செய்யக்கூடாது. இது நீங்கள் கேட்குறீங்களே, இதில் என்ன தவறு? இது பெரிய தவறு. அல்லாஹ்க்கு தெரியாதா, பெருமானாருக்கு தெரியாதா இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது? பெருமானார் அப்படி சொல்லலைங்களே. எதெல்லாம் சரி இல்லையா அது செய்யாதுங்க, எதெல்லாம் உங்களுக்கு சரிப்படுதோ அதெல்லாம் செய்யுங்க. அப்போ அல்லா தாலாவோட மார்க்கம் தீன் இருக்குது. அது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே, அதுதான் மார்க்கம். இந்த இப்லீஸ் எங்கள் உள்ளத்தில் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்துகிறோம். இதில் என்ன தவறு? நல்லது தானே, சாப்பாடு ஹலால் தானே, வீடை தேடித்தானே அந்த சாப்பாடு வந்திருக்கு. வீடை தேடித்தான் எல்லாம் ஹராம் வருது. எது வராமல் இருக்கு? வட்டி பணம் இருக்கணும், எது இருக்கட்டும், எல்லாம் வீடு தேடித்தானே வருது. அது வேறு வருதா? அதே போன்று கோயிலேண்டி ஏதாச்சும் செஞ்சவங்க வீட்டுக்கு அனுப்பினா நீங்கள் சாப்பிடுவீங்களா? வீட்டை தேடித்தானே வந்திருக்கு. அது அல்லாவுடைய உணவு தானே, அதை சாப்பிட்லாமா? இது பெரிய தவறின் மாதிரி கேட்குறது. இதில் என்ன தவறு இருக்குது? ஒரு ஜொஹர் ரக்காத்து 4 ரக்காத் தொழணும் ஜொஹரு. இவர் 5 ரக்காத் தொழுதா என்ன அதில் கெடுதல்? ஒரு நல்ல காரியம் அதிகமாக செஞ்சால் என்னங்க, 4 ரக்காத் தொழணும், 5 அல்ல 6 ரக்காத் தொழுகிறோம். இதில் தவறு என்ன இருக்குது? அதான் பெரிய தவறு. இது பெருமானார் அப்படி சொல்லியிருக்காங்களா, சாபா செஞ்சுருக்காங்களா, இல்லை சொல்லியிருக்காங்களா? அதனால் நம்ம அறிவை இந்த முறையிலெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. மார்க்க விஷயத்தில், உலக விஷயத்தில் அது பயன்படுத்தணும் அறிவை. இது எப்படி, இது செஞ்சால் லாபம் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா, இது செஞ்சால் என்ன, இது உலக விஷயத்தில் இதெல்லாம். ஆனால் மார்க்க விஷயத்தில் எது எப்படி எவ்வளோ வந்திருக்கு, எங்கே வந்திருக்கு, அதே தான் செய்யணுமே தவிர இன்னும் தவறு இல்லை. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு இடத்துல உட்காந்து கொண்டு இருந்தார். ஒருத்தர் தும்பல் போட்டார். தும்பல் போட்டு என்ன சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அவ்வளோதான் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அது ஹதீஸில் வந்திருக்கு. ஒரு தும்பல் போட்டால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார், நீங்கள் யர்ஹமுக்கல்லா சொல்லுங்க. அவர் யஹ்திகுமுல்லா யுஸ்லிஹ் பாலக்கும் சொன்னார். இவர் என்ன செஞ்சார்? அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அப்துல்லா பின் உமர் சொன்னார், நான் கூட சொல்கிறேன்ப்பா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். ஆனால் பெருமன் இவ்வளோ தானே சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி. என் மீது தரூதோடு சொன்னாங்களா? இல்லை சொல்லலையே. எனக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சால் அதுக்கு அல்லா தலங்கள் தண்டை கொடுப்பானா? நல்ல காரியம் கெட்ட காரியம் அது இல்லை, நீ ஒரு பித்தத்தை ஏற்படுத்தினில்ல, அதனால அல்லா தலவனுக்கு தண்டனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மீலா சாப்பாடு வந்தாலும் சரி, எந்த சாப்பாடு வந்தாலும் சரி வாங்கக்கூடாது. தெரிஞ்சவங்க அனுப்பிச்சாலும் சரி, தெரியாதவங்க அனுப்பிச்சாலும் சரி வாங்கக்கூடாது. இதில் என்ன பெரிய தவறு ஒன்று ஏற்படுன்னு சொன்னால், என் வீட்டுக்கு யாராச்சும் அனுப்புனாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். ஆஹா பார்த்தீங்களா, அவரே வாங்கிக்கிட்டாரு, எவ்வளோ பெரிய சவாப் இருக்கும் இதில், பெரிய அஜரத்தை வாங்கிட்டார். அங்கே மார்க்க ரீதியில் இருக்காங்களா, அவங்களே வாங்கிட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்துகிற மாதிரி ஆச்சு. அவங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியம் சரிதான், அதனால் நீங்கள் சாப்பாடு இருக்குன்னு அதில் நான் வாங்கிட்டேன், அதை சாப்பிட போகிறேன், உற்சாகம் ஏற்படுத்துங்களா? பித்தத்து காரியத்துக்கு நம்ம உற்சாகம் ஏற்படுத்தலாமா? பெருமானார் எவ்வளோ கண்டித்து இருக்கிறாரு.
குல்லு பிதத்தின்னு சொல்லலாம். ஒரு பிதத்தை செஞ்சால் பெரிய வழி தவறிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். இப்போ குல்லு வல்லாலத்தின் பின்னார், வழி தவறி யார் மார்க்க விஷயத்தில் நடப்பாங்களோ அவங்களுக்கு நரகம். இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்காரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் விட்டு விட்டு நம்ம அறிவு மார்க்கத்தில் இந்த மாதிரி பயன்படுத்தினா அல்லாஹ் இது விரும்புவானா? அல்லாஹ் தஆலா இதை ஏற்றுக்கொள்வானா? இதெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. சாதாரண விஷயம் இல்லை, இது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இதை கவனிங்க. நீங்கள் எல்லாம் யாரும் அது சொல்லக்கூடாது. இது செஞ்சால் என்ன தவறு? பெரிய தவறு தான். மார்க்கத்தை இல்லாத ஒன்று செஞ்சுங்களா தான் தவறு. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றுக்கு ஏற்றுக்கொண்டுங்களே அதான் பெரிய தவறு. அது நீங்கள் எப்படி சொல்லலாம் இதில் என்ன தவறுன்னு சொல்லி? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், பெருமானாருக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ பெரிய தவறுன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய கொடுத்த மார்க்கத்தை நீங்கள் ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தினீங்க. அதில் எவ்வளோ பெரிய தவறு இது. அல்லாஹ் தஆலா சொல்லி அம்லஹும் ஷுரகாஉ ஷரஅு லஹும் மின தீனி மா லம் யஅதம் பிஹில்லாஹ். எங்களுக்கு அல்லாஹ் தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் தவிர வேறு அவுலியாக்கள் எல்லாம் இருக்கிறாங்களா? அவுலியாண்டா காஃபிருக்கும் அவுலியா, யாரை நம்புகிறாங்களோ அவங்கெல்லாம் அவுலியா தான். அவங்க இந்த தீனை அவங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்குறான் குரானில். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா அதோடு நிறுத்திக்கணும். அது கேட்க கொடுக்காது. இல்லைன்னா தவறு. இது செஞ்சால் செய்யக்கூடாது. இது கேட்டாங்களே, பெருமானார்கிட்ட கேட்டுருக்காங்களா? பெருமானார் சஹாபான் மாதிரி கேட்டுருக்காங்களா? ஏன் பெருமானார் இது செஞ்சால் நல்லது தானுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யலாமா அப்படி கேட்டு இருக்கிறாங்களே? அப்போ கேட்கலன்னா நம்ம எப்படி கேட்கலாம்? இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.